ஒரு நபர் தன்னுடைய தாய் தந்தை அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய பணிவிடை செய்கின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கின்றான். அதற்காக சிறந்த நிகழ்வு உவைஸ் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபிஈ, இவர்களை பற்றி வருகிறது. இவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தார்கள். இவர்களிடம் சந்தர்ப்பம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வை சந்தித்து இவர்கள் சஹாபியோடைய பட்டத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் சந்திக்க முடியவில்லை. காரணம் என்ன? தன்னுடைய உம்மாவுடைய பணிவிடை செய்ய வேண்டும் என்று இவர்கள் காத்திருந்தார்கள். நேரம் கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி சொல்லியிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, உமர் உவைஸ் கர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு, அவர் யமன் நாட்டில் இருக்கிறார், என்னை சந்திப்பதற்காக முயற்சி செய்தார். ஆனால் அவருடைய உம்மாவுடைய பணிவிடை செய்ய வேண்டும் என்று முடியவில்லை. அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் உங்களுக்காக துஆ செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, என்ன விளங்குது?